ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம போய் இந்த சிஎஸ் ரேங்கடு தான் இது. எல்லாருமே ஒரு மேட்ச்சில் ஒரு ஏஸ் அடிச்சிருப்பீங்க. நான் இந்த மேட்ச்சை கஷ்டப்பட்டு எப்படா என் டீமை ஜெயிக்க வச்சுருக்கேன்னு நான் ஒரு பாடுபட்டிருப்பேன். அந்த இது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்தோடனே ஒரு எனிமி வருவேன், அவனை மண்டையில் டக்குன்னு டவுன் வச்சு விட்ருப்போம். சரி, டக்குன்னு ஏர்ட்ராப்பில் போய் ஷார்ட் ரேஞ்சுக்கு எம்பிஃபை இருக்கும், அதை எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுப்பேன். பார்த்தேன் 3ஆம் பிளேயருக்கு லைஃபை குறைச்சி விட்ருப்பேன். எவன்டான்னு பார்த்தா மலைக்கு மேலே ஒருத்தர் நிற்பேன். அவனுக்கு நம்ம மண்டையிலே ஒரு அடியை வச்சு விட்ருப்போம். சரி, அவனை ஷார்ட் ரேஞ்சில் போய் கில்ல எடுக்கலாமே நினச்சா அவன் வரமாட்டேன். கரெக்டாக இப்போ வருவேன், அவனை டவுன் வச்சு விட்ருப்போம். என்னடா ஃபுல் ஸ்டெப்புன்னு பார்த்தா மைடி எனிமி வருவேன். அவனை மைடி MP40 விட்டு நம்ம அழித்து அவனை ஒரு டவுன் வச்சு கொண்டு விட்ருப்போம். அடுத்து எங்கடா மைடி அடித்தா ஒரு எய்ஸ் ஆச்சின்னு சொல்லிவிட்டு நானும் தேடிக்கிருப்பேன். டக்குன்னு பார்த்தா நம்மளை சுட ஆரம்பிச்சிடுவேன். டக்குன்னு க்ளோவால் போட்டு மெடிக்கிட்ட போட்டு அவனை அடித்து நான் எய்ஸாக மாற்றிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனை தேடுவேன். டக்குன்னு பார்த்தா சாண்டினை விட்டு டெலிபோட்டாவே அவனை அப்படி இந்த ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம எய்ஸ் அடித்து வின் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்த ரவுண்டு எனிமிஸ் ஜெயிச்சிருப்பாங்க. என்னடா எனிமிஸே காலுன்னு நினச்சா பின்னாடி ஒருத்தன் வருவேன். அவனை அப்படியே கொண்டு நம்ம அவனையும் கில்ல எடுத்துருவோம். சரி, வெளியே போவோமே, வெளியே போனால் சண்டை போகிறாங்கன்னு சொல்லி வெளியே போனால் ரோஸ் கலர் ஜெஸ்ஸி ஒருத்தர் இருப்பேன். அவனை டவுன் வச்சுட்டு இங்கே இன்னொருத்தன் வரையும் அவனையும் மண்டியில் அடித்து டவுன் வச்சு மொத்தம் 3 பேரையும் கொண்டு போட்டு வச்சுருப்பேன். இன்னொருத்தனை பார்த்தா காப்பாற்றிக்கிருப்பேன் அந்த ஒரு மிஷினை போட்டு. அவனையும் டக்குன்னு டவுன் வச்சு விட்ருப்பேன். இன்னொருத்தவன் எங்கடா பண்ணேன் ஒன்றானேன்னு பார்க்குறேன், இங்கே வந்து காப்பாற்ற நிற்பேன். அவனையும் டக்குன்னு மண்டியிலே ஒரு அடி அடித்து 2ஆவதாக ஒரு ஏஸ் அடித்து இந்த ஒரு ரவுண்டு ஜெயிக்க வச்சுருப்போம். இந்த ஒரு ரவுண்டு நானும் டீமாலும் மட்டும்தான் இருப்போம். என்னையும் ஒருத்தர் கொண்டிருப்பேன். நல்ல வேலை அவனை மண்டையிலே ஒரு அடி அடித்து முடிச்சு விட்ருப்போம். டக்குன்னு நம்ம மெடிக்கிட்லாம் போகிறோன்னு பார்த்தா அவன் க்ளோவால் போட்டு காப்பாற்ற ஆரம்பிச்சு நம்ம கையில் எல்லாத்தையும் தூக்கி வீசி அவனை அப்படியே கில்ல அடிச்சு விட்ருவோம். சைட்லேருந்து பார்த்தா நமக்கு 150 வேறு போட்டு விட்டுருப்பேன். க்ளோவால் உடைக்கிற வாமை வேறு போட்டு விட்டாங்க. சரி, டக்குன்னு க்ளோவால் போட்டு வெளியே ஓடிடலாமே சொல்லிட்டு வெளியே போனால் மைடி அந்த ரோஸ் கலர் ஜெஸ்ஸி வெளியே வருவேன். வெளியே வந்தோடனே அவனையும் கொண்டு விட்டுருப்போம். அவன் டீமால் வருவதற்காக வெயிட் பண்ணிக்கிருப்பேன். டக்குன்னு பார்த்தா மைடி அவன் எப்பயும் போல் மிஷினை போட்டு விடுவேன். எங்கடா அவன் பார்த்தா கீழே விடுவேன், என்ன அடிக்க வரேன்னு பேரில் அவனை மைடியும் அடித்து போன ரவுண்டு 1v3 ஜெயிச்சிருப்போம். இந்த ரவுண்டு எல்லா எனிமிஸும் இங்கே பாருங்க எனக்கு முன்னாடி வந்துட்டு ஓடிக்கிருப்பேன். கிரேனைடில் ஒரு டிவிசிவேன். டக்குன்னு க்ளோவால் உடச்சி மேலே வந்துடுவான். இங்கே மேலே வந்தோடனே நம்ம டக்குன்னு ஃப்ரீஸ் பாம் ஒன்றை போட்டு கீழே ஓடிடுவோம். கீழே ஓட்டு இந்த சோபாவுக்கு முன்னாடி போய் உட்காந்தா ஃபுல் ஸ்டெப்ஸ் காட்டும். என்னடா ஃபுல் ஸ்டெப் காட்டுச்சேன்னு சொல்லி பின்னாடி பார்த்தேன். கரெக்டாக ஜன்னலில் ஒருத்தன் தாங்குவேன். அவனை அப்படியே அவனை அடித்து கொண்டு விட்ருப்போம். டெய்லி கில்ல எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கில்ல அடிச்சிருப்போம். மைடியும் 2v2 ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். சரி, டக்குன்னு பார்த்தா டீமால் சாகிறதுக்கு முன்னாடி 2 டவுன் வச்சுட்டு செத்துருப்பார். சரி, இந்த மேட்ச் விளாட போட்டால் எப்படியாச்சும் ஜெயிச்சாண்டா 2 ஏஸ் அடிச்சிருக்குமேன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக இருக்கிறவனையுமே அப்படியே அடித்து பூயா அடிச்சிருப்போம். நிறையா பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் என்ன சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம இன்னும் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் போக இன்னும் கொஞ்சம் தான் சப்போர்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரேன், பை காய்.